உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கிருபை நம்மளை அற்புதமாக நடத்தி இருக்கிறது, அதிசயமாக நடத்தி இருக்கிறது. நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் சேர்ந்த ஆண்டவரே, உங்க கிருபை இல்லாம நாங்க வாழ முடியாத ஆண்டவரே. நாங்க நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அது தேவனுடைய சுத்த கிருபை என்று சொல்லி அறிந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தில் சொல்லுவோம். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதா, நான் நிலைப்பதும் உங்க கிருபைதா, நான் நிற்பதும் உங்க கிருபைதா, கிருபைதா, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குதே, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே. ஓ, காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குதே, வாழ்நாள் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துதே. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா, பலவீன நேரங்களில் கிருபை தாங்கினீதையா. என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே, என் அரணும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம. நான் நிற்பதும் சொல்லுங்க, நான் நிற்பதும் உங்க கிருபைதா, நான் நிலைப்பதும் உங்க கிருபைதா, நான் நிற்பதும் உங்க கிருபைதா, ஓ, நிலைப்பதும் உங்க கிருபைதா, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நிற்பதும் உங்க கிருபைதானப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. எத்தனை பேர் இந்த காலவேளையில உண்மையா சொல்ல முடியும், உங்க கிருபை இல்லாம நான் வாழ முடியாத ஆண்டவரே, உங்க கிருபை இல்லாம எனக்கு வாழவும் தெரியாத ஆண்டவரே, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உண்மையிலே உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கிருபையை சார்ந்து இருப்பீர்கள் என்றால் அது உங்களை நடத்தி கொண்டே இருந்திருக்கும்.
பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னாரே. ஆமென். நிமிடங்களும் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு வாரங்களும் ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து செல்வது நம்முடைய பலத்திலோ பராக்கிரமத்திலோ அல்ல, தேவன் நம்மேல் வைத்த கிருபை, ஆண்டவர் நம்மேல் வைத்த அவருடைய கிருபை. மறுபடி சொல்லுங்க, நான் நிற்பதும் உங்க கிருபைதா, நான் நிலைப்பதும் உங்க கிருபைதா, ஓ நிற்பதும் உங்க கிருபைதா, நிலைப்பதும் நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபைதானப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாது. வீடு சொல்லுவோம், உங்க கிருபை இல்லாம வாழ முடியாது, வாழ தெரியாது. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே, தேவன் எங்கள் மேல் வைத்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களை நடத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமையை ஆண்டவர் எங்கள் மத்தியிலே விளங்க பண்ண போகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய மகத்துவத்தை விளங்க பண்ண போறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஆராதனை ஆசீர்வதிக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். மகிமையை விளங்க பண்ண போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். வருகிற ஜனங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் தொடர்ந்து நடத்த போறீங்க. ஆமென். தொடர்ந்து பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே என்ற பாடலை சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரணம் பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, நித்திய புயங்களுன் ஆதாரமே. காருண்யத்தால் இழுத்துக் கொண்டார் தூய தேவ அன்பே, காருண்யத்தால் இழுத்துக் கொண்டார் தூய தேவ அன்பே. இவனாந்திரத்தில் நயம் காட்டி வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. கனக பாதை காரிருளே தூய தேவ ஒளியே, கனக பாதை காரிருளே தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருநீருற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே.
இரக்கத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதிதே. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கரங்களை தட்டி ஓ ஆதாரமே அநாதி தேவனோடு அடைக்கலமே அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும் சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போ. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். நாதி தேவனோடு அடைக்கலமே ஆனாதி தேவனோடு அடைக்கலமே நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தால். ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தால். சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார் சந்ததம் மகிழ்ச்சி அடைவாய். இந்த தேவன் என்றென்று உள்ள சதா காலம் நமது தேவன் மரண பரியந்தம் நடத்திடுவார். நாதி தேவனோடு அடைக்கலமே நித்திய புயங்கள் ஆதாரமே. நாதி தேவனோடு அடைக்கலமே ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். நாதி தேவன் அடைக்கலமே நித்திய புயங்கள் ஆதாரமே. நாதி தேவனோடு அடைக்கலமே நித்திய புயங்கள் ஆதாரமே. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமாய் தேவன் நம்முடைய வாழ்விலே இருந்தார். ஆமென் ஆமென். ஒரு பாடலை கூட தொடர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும் என்ற பாடலை சேர்ந்து பாடு. ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாயவில் மீனாய் அவர் ஜனம் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவில் மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே மகிழ்வானின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம் ஆட்சிமை பெற்று. மகிமைப்படுத்துவேன் என்றாரே புகழுடன் வாழ்வோம். திடிவோமே குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு. கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய
கரையில்லாதே வானின் வாக்கு குன்றிட மாட்டோம் கரையில்லாதே வானின் வாக்கு ஆனந்த துதி ஒலி ஆனந்த துதி ஒலி கேட்கும் பாடல் பாடல் சத்தமும் தோணிக்கும் ஹல்லேலூயா. இன்னொரு பாடல் கூட தொடர்ந்து பாடுவோம். என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளம் கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே என்ற பாடலை சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளம் கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளம் கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தே. ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தே. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, வனாந்திரமாயிருந்த என்னை வற்றாத ஊற்றாய் மாற்றினீரே. வனாந்திரமாயிருந்த என்னை வற்றாத ஊற்றாய் மாற்றினீரே. என் வாழ்நாளெல்லாம் உம்மை வாழ்த்திடுவேன், என்றும் உம் வழியில் நடந்திடுவேன். என் வாழ்நாளெல்லாம் உம்மை வாழ்த்திடுவேன், உம் வழியில் நடந்திடுவேன். என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, கரம் பிடித்து நடத்தினீரே, உயர்த்தினீரே. கைவிடப்பட்டு இருந்த என்னை உம் காரத்தால் நடத்தினீரே. விடப்பட்டு இருந்த என்னை காரத்தால் நடத்தினீரே. என் கர்த்தாவும்
என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, ஓ உள்ள கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி. மறுபடியும் சொல்லுவோம், என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ள கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஒன்றுமில்லாதிருந்த நம்மளை ஆண்டவர் அழைத்து அவருடைய கிருபையை கொடுத்து கர்த்தர் நம்மளை நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கிருபையை பெறுவதற்கு நமக்கு எந்த தகுதியும் கிடையாது. நம்மளை ஆசீர்வதிக்கிறதற்கு எதையோ ஒன்றை பார்த்து நம்மளை ஆசீர்வதிக்கல. அவர் நம்மேல் வைத்த தயவு, அவர் நம்மேல் வைத்த கிருபை. அப்படி எழுப்பி நிற்போம். கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். அந்த கிருபையை நினைக்கிறோம், அந்த தயவை நாங்கள் நினைக்கிறோம். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். வாய்களை திறந்து ஆண்டவரை துதிக்கும்படியாக எல்லாரும் ஒருமித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென், 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 ஆமென். துதி பலிகளை செலுத்துங்கள். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று எழுதியிருக்கிறது. ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் தேவ சாயலின்படி உருவாக்கப்பட்டவர்கள். அவரை நோக்கி பார்க்கிற அவருடைய பிள்ளைகள் அவருடைய சாயல் அடைவார்கள். யாரெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்கிறார்களோ அவருடைய பிரசன்னத்தை அவர்கள் அனுபவிப்பார்கள். ஹல்லேலூயா. என்னையோமே தம் சாயலா என்றென்றும் உருவாக்குவார். என்னையுமே தம் சாயலா என்றென்றும் உருவாக்குவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தொனிக்குதே. என்னையும் தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். ஆமென், அல்லேலூயா, ஆமென். எல்லாம் சொல்ல போகிற ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே உம்முடைய சாயலை எங்களுக்கு கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். தேவ சாயலை நாங்கள் அடைகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். சொல்ல போகிறோம். கர்த்தர் நம்மை எப்படி நடத்தட்டும். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கீரே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தொனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கீரே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தொனிக்குதே. முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம் போ. முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம் போ. என்னையுமே தம் சாயலா என்றென்றும் உருவாக்குவார். என்னையுமே தம் சாயலா என்றென்றும் உருவாக்குவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கீரே.
தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. திராணிக்குமே சோதி தீடா தாங்கிட பலனளிப்பா. திராணிக்குமே சோதி தீடா தாங்கிட பலனளிப்பா. தேவ சித்தம். எத்தனை பேர் இந்த காலவெளியில என்னையும் அர்ப்பணிப்போடு இந்த பாடலை பாட விரும்புகிறேன். தேவ சத்தம் ஓ என்னுள்ளம் பலமாக தோனி இயேசுவே. தேவ சித்தம் நிறைவே எனையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு காரியமும் அது தீமையாய் முடிவதில்லை. நீங்கள் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும், நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையும் உங்களுக்கு ஒருபோதும் தீமையாய் முடியாது. அதுல ஒரு நன்மை காத்திருக்கிறது. அவருடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலே, அவருடைய பிள்ளைகளின் காரியத்திலே தேவன் நன்மையானதையே கட்டளையிடுகிறார். சொல்ல முடியுமா? எத்தனை பேர் இந்த காலவெளியில் உண்மையாய் சொல்ல முடியும்? என் வாழ்க்கையிலே சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. என் வாழ்க்கையில, என் குடும்பத்தில, என் தனிப்பட்ட வாழ்க்கையில எனக்கு நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொன்றும் அது நன்மையாகவே மாறுகிறது. துவக்கம் அற்பமா இருக்கலாம், முடிவு ஆச்சரியமாய் இருக்கும். துவக்கம் கண்ணீராய் இருக்கலாம், முடிவு அதிசயமாய் இருக்கும். துவக்கம் வேதனையாய் இருக்கலாம், முடிவு சந்தோஷமாய் இருக்கும். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலனை கொடுப்பேன், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த களிப்பை உனக்கு தருவேன் என்று சொன்ன ஆண்டவர், இந்த நாளிலே எல்லா நன்மைக்குன்னு சொல்லி பாருங்க. எல்லாமே கர்த்தர் என் வாழ்விலே செய்கிற எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவா. சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முன்னறிந்து அழைத்தவரே, முன்னறிந்து அழைத்தவரே, முன்னின்று நலமுடன் நடத்துவா. ஓ முன்னின்று நலமுடன் நடத்துவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவா. சகலமும் நன்மைக்கென்றே. இயேசுவே. எல்லாரும் கைகளை உயர்த்தி சகலமும் ஓ சாட்சியாய் முடித்திடுவா. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் ஓ தேவ சத்தம் தோனிக்குதே. எனக்காக யாவும் செய்து முடிப்பா.
ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். கரங்களை உயர்த்தி சொல்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓ ஜீசஸ், அல்லேலூயா. வானபூமி ஒளிந்து போனாலும் வார்த்தைகள் என்றும் மாறாதே. வாழ்க்கை அழிந்தே மறைந்தே போ, விசுவாசி என்றென்றும் பிழைப்பா. ஓ வானம் பூமி ஒளிந்து போனாலும் இயேசுவே, வாழ்க்கை விசுவாசி என்றென்றும் பிழைப்பா, என்றென்றும் பிழைப்பா. எல்லாரும் சேர்ந்து கைகளை உயர்த்தியும் கைகளை அசைத்தோம் ஆண்டவருடைய பிரசன்னத்தோடு. ஓ தேவனே நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆராதனை பிரசன்னத்தோடு ஆராதனைக்குரியவரே, ஆராதனை, ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே. மறுபடியும் சொல்லுவோம். ஆராதனை, ஆராதனை, ஓ ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவே. என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. சொல்லுவோம். என் நண்பர் இயேசுவுக்கே. நல்ல கரங்களை தட்டி ஆராதனைக்குரிய தேவனை மகிமைப்படுத்தும்படியாக, துதிக்கும்படியாக அவர் கிருபை அளித்திருக்கிறபடியினால் நல்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை நல்ல ஆண்டவருக்கு செலுத்துக பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா. உன்னதமானவரின் மறைவுக்குள்ளே தேவ பிள்ளைகளை கர்த்தர் மறைத்து வைத்திருக்கிறார். சர்வ வல்லவருடைய நிழலுக்குள்ளே தேவ பிள்ளைகளை கர்த்தர் மறைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவருடைய நிழல் நம்மை பாதுகாத்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளை அவருடைய நிழல் பாதுகாக்கிறது. ஆண்டவர் எங்களை பாதுகாக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களை அருமையாய் நடத்துகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையினால் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர்.
அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை நடத்துகிறார் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. சர்வ வல்லவருடைய நிழலுக்குள்ளே அவருடைய பிள்ளைகளை அவர் மறைத்து வைத்திருக்கிறபடினாலே எந்த தீங்கும் எந்த தீமையும் தேவனுடைய பிள்ளைகளை அணுகுவதில்லை. நம்ம எல்லாம் சேர்ந்து விடுதலையோடு கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி சொல்வோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாதே மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாதே மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டா, உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டா. அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டா, அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டா. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. சொல்லுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினா சாத்தானை ஜெயித்து விட்டோ, ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோ. ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாட வெற்றி உண்டு, ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாட வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஓ, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாதே. நம் பாடுகள் ஆஹா ஒரு நாளும் வீணாகாதே. ஆசையாமல் உறுதியுடன் அதிகம் செயல்படுவோம். ஆசையாமல் ஆமென். உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாதே மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆஹா ஓ, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாதே மகனே, பொல்லாப்பு நேரிடாது சொல்லுவோம் நேரிடாது மகளே. விடுதலையோடு. ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. மீண்டும் சொல்லுங்க. ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென். முழு பலத்தோட முழு ஆத்துமாவோட தேவ சமூகத்தில் அவரை துதிக்கவும் அவரை மகிமைப்படுத்தவும் அவர் கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளை நினைக்கிறோம்.
நடத்தின விதங்களை நினைக்கிறோம். அற்புதமாக கர்த்தரங்களை இம்மட்டுமாய் கொண்டு வந்திருக்கிறீர். அதற்கு நாங்கள் இம்மாத்திரம் தேவன் செய்கிற அனைத்து ஆசீர்வாதங்கள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அதை அனுபவிக்க, தேவன் கொடுத்த நன்மைகளை சுதந்திரிக்க எங்களுக்கு உதவி செய்தீர். அதற்காக நன்றி. மீதியான நேரங்களை உம்முடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் நல்லவனாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே. உங்க கிருபை என்ன தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே. உங்க கிருபை என்ன பாட வைத்ததே. பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவன் நான். அறுவடை காணாமல் தனிந்து போனவன் நான். பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவன் நான். அறுவடை காணாமல் தனிந்து போனவன் நான். தரிசான என் மேல் தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே. உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே. உங்க கிருபை என்ன தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே. உங்க கிருபை என்ன பாட வைத்ததே. அல்லேலூயா. உங்க கிருபை போதுமே. தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராக கடந்து வருவோம். திருப்பிக் கொள்ளுங்கள். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதன் 15ஆம் வசனம் படிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படிக்கலாம். இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்பவும் நினைத்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நல்ல தேவ வார்த்தைக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். சகரியா வந்துட்டாரா? எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூதாவுக்கும் எருசலேமுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் இந்த மாதத்திலே தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிற வார்த்தை திரும்பவும் செய்கிறவர் என்று ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் வார்த்தைகளை கொடுத்து நம்மோடு பேசி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரும்பவும் உருவாக்குவார், திரும்பவும் உயிர்ப்பிப்பார், திரும்பவும் இணைக்கிறார், திரும்பவும் ஒட்ட வைக்கிறார் என்றெல்லாம் பல தலைப்பின் கீழே நாம் தொடர்ந்து வசனங்களை நாம் தியானித்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு தேவன் ஒரு வார்த்தை நமக்கு அவர் திரும்பவும் கொடுக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வார்த்தை? தேவன் தீர்க்கதரிசியின் மூலமாக தேவனுடைய ஜனங்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு தீர்க்கமான வார்த்தை. நான் யூதாவுக்கும் எருசலேமுக்கும் நன்மை செய்யும்படி திரும்பவும் நினைக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஜனங்கள்
கர்த்தரிடத்தில் திரும்பி வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். முதல் 8 அதிகாரங்கள் திரும்பி வருகிற ஒரு சம்பந்தமான நிகழ்வுகளைத்தான் ஆவியானவர் தீர்க்கதரிசியின் மூலமாய் பேசியிருக்கிறதை நீங்கள் வாசிக்க முடியும். 8ஆம் அதிகாரம் வரும்பொழுது சீயோனுக்காக அவர் கொண்ட வைராக்கியத்தை நீங்கள் படிக்க முடியும். தேவ ஜனத்தின் மேல் அவர் வைத்திருக்கிற வைராக்கியம். அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் படித்து பார்த்தால் தேவனுடைய ஜனத்தின் மேலே தேவன் வைத்திருக்கிற கிருபையை, மறுபடியும் அவர்களுடைய ஸ்தானத்திலே மறுபடியும் அந்த கிருபையை, மறுபடியும் அந்த பலத்தை, மறுபடியும் அந்த ஆசீர்வாதத்தை மறுபடியும் தேவன் அவர்களுக்கு கொடுக்கும்படி அவர்கள் மேல் தேவன் கொண்ட ஒரு வைராக்கியத்தை நீங்கள் இந்த 8ஆம் அதிகாரத்திலே படிக்க முடியும். தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்படுகிற வார்த்தைகள் என்ன? யூதாவுக்கும் எருசலேமுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த காலவெளியிலே மீண்டும் சில ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். ஒரு காலத்தில், ஒரு நாட்களில் தேவனோடு உள்ள உறவிலும் தேவனோடு உள்ள ஐக்கியத்திலும் இருந்த ஜனங்கள், முற்காலங்களில் தேவனுடைய அன்பை ருசித்தவர்கள், முற்காலங்களில் தேவனுடைய வழிநடத்துதலை கண்டவர்கள், தேவனுடைய சத்தத்தை கேட்டவர்கள், பிரமாணத்தை கைக்கொண்டு நடந்தவர்கள், கர்த்தர் அவர்களுக்கு என்ன போதிக்கிறாரோ, என்ன சொல்லிக் கொடுக்கிறாரோ அப்படி அவர்கள் வாழ்ந்தவர்கள். காலப்போக்கிலே அவர்களுக்குள்ளே மீறுதல்கள், கீழ்ப்படியாமை, தவறுகள், யாரோ அவர்களை திசை திருப்பும் பொழுது அவர்கள் அருமையானவர்களை வாழ்க்கையிலே கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தரை விட்டு விலகி போகிற சில சூழ்நிலைகள், அது அவர்களை சிறையிருப்புக்குள்ளும் அவர்களை எழும்ப முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளும் தள்ளி போட்டுவிட்டது. அவருடைய வாழ்க்கை எதிர்பார்த்தது போல இல்லை. ஒரு கட்டுகளுக்குள்ளே, நிர்பந்தமான ஒரு நிலைகளுக்குள்ளே ஜனங்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், நான் திரும்பவும் அந்த ஜனங்களை அந்த ஸ்தானத்திலே கொண்டு வர நான் நினைத்திருக்கிறேன் என்கிறார். அல்லேலூயா. எந்த மனுஷனையும் பாவம் செய்யும் போதோ, தவறு செய்யும் பொழுதோ, மீறுதல் உண்டாகும் பொழுதோ அப்படியே தேவன் தள்ளிவிடுகிற தேவன் அல்ல. மறுபடியும் அவர் உயிர்ப்பிக்கிற ஆண்டவர், திரும்பவும் கட்டி எழுப்புகிற ஆண்டவர். அவர்களுக்கு அந்த கிருபைகளை கொடுத்து அந்த இடத்திலே தேவன் அவர்களை நிறுத்தச் செய்கிற ஆண்டவர். இன்றைக்கு சொல்லுகிறார், திரும்ப நான் நினைத்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. திரும்ப நினைக்கிறவர். எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தையை. ஆமென். எதை திரும்பவும் செய்ய விரும்பினார்? அதே 8ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது, 8ஆம் அதிகார 12ஆம் வசனம், திராட்சை செடி தன் கனியை தருமாம், பூமி தன் பலனை தருமாம், வானம் தன் பனியை தருமாம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இங்கே 3 விதமான நிலைகளை ஆவியானவர் சொல்லுகிறதை நம்ம இங்கே படிக்கிறோம். திரும்பவும் நான் இவர்களுக்கு இதை செய்ய நினைத்தேன் என்று சொல்லுகிறார் என்றால் இங்கே ஒரு 3 விதமான காரியத்தை குறித்து சொல்லுகிறார். ஒன்று செடி, இன்னொன்று பூமி, மூன்றாவது வானம். அது தேவனால் உருவாக்கப்பட்டவைகள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரியத்தை அது செய்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே படிக்கிறோம், செடி கனியை தருமாம், பூமி பலனை தருமாம், வானம் பனியை தருமாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. இந்த வேத வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது இந்த 3 நிலைகளையும் நம்ம பார்க்கும் பொழுது அதற்கு இப்படி ஒரு நல்ல வார்த்தை, ஒரு பெயரை நம்ம வைக்கலாம். திரும்பவும் அவர் துளிர்க்க செய்கிற ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரும்பவும் துளிர்க்க செய்வார். கவனியுங்கள், நான் என் ஜனங்களுக்கு, என் பிள்ளைகளை, என்னுடைய ஜனத்தை நான் திரும்பவும் துளிர்க்க பண்ணுவேன். பாவம், அக்கிரமம் பனியை வரவிடவில்லை, கனி கொடுக்க விடவில்லை, பூமி பலனை கொடுக்க விடவில்லை. ஆனால் இப்பொழுதோ அவர்களை அதிலிருந்து நான் மீட்டு எடுத்து மறுபடியும் அவர்களை நான் துளிர்க்க செய்ய போகிறேன். ஒரு காலத்தில், ஒரு நாளில் வாழ்க்கையில் சகல ஆசீர்வாதத்தையும் அனுபவித்தவர்கள் இன்றைக்கு பட்டுப்போன ஒரு மரத்தை போல ஆவிக்குரிய நிலைகளிலும் உலக பிரகாரமான காரியங்களிலும் இருக்கிறதை நம்மை பார்க்கிறோம். ஒரு காலத்தில் பிரகாசித்தவர்கள், ஜெபித்தவர்கள், கர்த்தருக்காக நின்றவர்கள், தேவனுக்காக ஓடினவர்கள்,
தேவனுடைய காரியங்களை முன்வைத்தவர்கள், தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவித்தவர்கள். இப்போ பனியும் இல்லை, மழையும் இல்லை, இப்போ கனியும் இல்லை, எந்த ஒரு காரியமும் தங்கள் வாழ்க்கை இல்லாமல் வெறுமையான ஒரு நிலத்தை போல இருக்கிற சூழ்நிலைகள் அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் மறுபடியும் அந்த பட்டுப்போன அந்த வாழ்க்கையை, அந்த பட்டுப்போன அந்த சூழ்நிலையை நான் சரிப்படுத்தும்படி நான் பனியை அனுப்ப போகிறேன். அல்லேலூயா. மழையை அனுப்ப போகிறேன். ஆமென். பாருங்க, பட்டுப்போன ஒரு மரத்தின் மேலே பனி பெய்ய ஆரம்பித்தால், இல்லை மழை பெய்ய ஆரம்பித்தால் கண்டிப்பாக அதில் ஒரு துளிர்வு வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதன் 7ஆம் வசனத்தை நீங்கள் படித்தால், யோபின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதன் 7ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் அது திரும்ப தழைக்கும், துளிர்க்கும். யோபு ஆண்டவரிடத்தில் கேட்கிற ஒரு காரியத்தை பாருங்கள். ஒரு மரம் இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்க, அந்த மரத்தை வெட்டி போட்டா கூட அந்த மரம் திரும்பவும் துளிர்க்கும். அவர் என்ன கேட்கிறார் என்றால், இதையே ஆண்டவர் செய்ய முடியுமானால் வெட்டப்பட்ட ஒரு மரத்தை, காஞ்சி போன ஒரு மரத்தில் மறுபடியும் ஒரு துளிர்வு வர செய்ய முடியுமானா, என் வாழ்க்கை இன்னைக்கு வெட்டப்பட்ட நிலையில், ஒரு காய்ந்து போன நிலையில், ஒரு பிரயோஜனமற்ற நிலையில் இருக்கிறதே, ஆண்டவரே எனக்கு ஒரு துளிர்வு வராதா அப்படின்னு கேட்குறாரு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காலத்தில் இந்த யோபியினுடைய சரித்திரம் சொல்கிறது, வாழ்விலே உயர்ந்தவர், ஆசீர்வதிக்கப்பட்டவர், எல்லாருக்கும் முன்னால மேன்மையான இடத்திலே இருந்தவர். யோபு விசாரித்த பொழுது சொன்னார்கள், அவருக்கு என்னப்பா குறை, அவருக்கு என்ன குறை, அவர் நல்லா தானே இருக்காரு, அவருக்கு என்ன குறைவு, எல்லாம் அவருக்கு இருக்கிறதே. நல்ல பிள்ளைகள் இருக்கிறார்கள், நல்ல வஸ்துகள் இருக்கிறது, நல்ல வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். எந்த குறைவுள்ள நிலையில யோபு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வீட்டை விசாரிச்சா அவருக்கு பாருங்க ஒரு குறைவும் இல்லை, எல்லாம் அப்படி இருக்கிறது என்று சொன்ன வாழ்ந்த யோபியினுடைய வாழ்க்கையிலே காலங்கள் போக போக எல்லாம் அவனுடைய வாழ்வில் வெட்டப்பட்ட மரத்தை போல ஸ்தோத்திரம் ஜீவனற்ற நிலையிலே வாழ்கிறதை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அல்ல கவனிங்க, ஒரு விஷயத்தை சொல்றாரு, ஒரு மரத்தை குறித்து நம்பிக்கை உண்டு. ஒரு மரத்தின் மேலே ஒரு நம்பிக்கை உண்டு. சில மரங்கள் காய்ந்து போன நிலையில் இருக்கும் பொழுது அதை உடனே வெட்டி எறிவதில்லை. ஸ்தோத்திரம், கொஞ்சம் அதுக்கு டைமு கொடுக்குறோம், கொஞ்ச நாள் கொடுக்கும், பார்ப்போம், மழை வரும்ல, அப்போது திரும்ப என்ன செய்யும், தழுக்கும். அதுக்கு ஒரு டைமை கொடுக்கலாம். ஒரு செடி வச்சிருக்கிறோம், அது ஒரு மாதிரி காஞ்சி போகுது, உடனே எடுத்து எறிவதில்லை. ஒரு டைமை கொடுக்குறோம், தண்ணியை ஊற்றுறோம், உரத்தை போடுறோம், என்னமோ ஒன்றா செய்கிறோம், ஒரு டைமை கொடுக்குறோம். என்னைக்காவது ஒரு நாள் இதில் தழுவு வரும், என்னைக்காவது இதில் அருமை மீண்டும் துளிர்க்கும். ஒரு மரத்தில் அருமையானவர் மரத்தை குறித்து ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை? அது மறுபடியும் துளிர்க்கும் என்கிற நம்பிக்கை. நான் சொல்லுகிறேன், யோபியினுடைய வாழ்க்கையிலும் ஒரு நம்பிக்கை இருந்தது, ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கை தெரியுமா? அவனுடைய வேரில் ஒரு நம்பிக்கை இருந்தது. ஒருவேளை யோபியினுடைய வெளிப்புறமான தோற்றத்தில் காஞ்சி போன மரத்தை போல இருந்தாலும் அவனுடைய வேறு கொஞ்சம் பச்சையாக இருந்துச்சு. அதுதான் நம்பிக்கை. அல்லேலூயா. அவர் சொன்னார், அவர் என்னை கொன்று போட்டாலும் வேரில் கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. ஹல்லேலூயா. வெளியில பார்க்கும்போது, வெளியில பார்க்கிற சூழ்நிலையில் நம்பிக்கை அற்ற நிலை, மற்றவர்கள் பார்க்கும் பொழுது நம்பிக்கையற்ற நிலை, சமுதாயம் பார்க்கும் பொழுது நம்பிக்கையற்ற நிலை. ஐயோ பரிதாபம், ஒரு காலத்தில் எப்படி இருந்த ஆளு இன்னைக்கு இப்படி ஆயிட்டாரே, இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டாரு, பாவம். பார்க்கும்போதே நமக்கு பரிதாபமாக இருக்கு. வெளியில பார்க்கும் பொழுது எல்லாரும் சொல்லுகிறது, இவன் வாழ்க்கை முடிந்தது, இவன் கதை முடிந்தது, இவனுடைய சூழ்நிலை முடிந்தது. ஆனா அந்த யோபுக்குள்ள அந்த வேர்ல ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா இது தழுக்கும், கண்டிப்பா ஒரு நாள் இது துளிர் விடும், கண்டிப்பா இது ஒரு நாள் மேலே வரும், கண்டிப்பா ஒரு நாள் இது ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த நம்பிக்கை தான் அவனுடைய வாழ்க்கையில் அவனை துளிர்க்க வைத்தது. ஒரு மரத்தை குறித்து ஒரு நம்பிக்கை இருக்கியா, வெட்டப்பட்டாலும் மறுபடியும் அது துளிர்க்கும். எனக்கு ஒரு துளிர்வு வருமானு கேட்குறாரு, என் வாழ்க்கையில் ஒரு மாறுதல் வருமானு கேட்குறாரு. இன்றைக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் தீர்க்கமாய் சொல்கிறார், திரும்பவும் துளிர்க்க போகிறது, பனியை அனுப்ப போகிறேன்.
அல்லேலூயா. மழையை அனுப்ப போகிறேன். மற்றவர்களுடைய பார்வையில் பட்டுப்போன மரத்தை போல் இன்னைக்கு இருக்கிறீங்களா? அதே நாவு, அதே கண்கள், அருமையானவர்களை நீங்கள் செழித்து வருவதை பார்க்க போறாங்க. ஏன் தெரியுமா? கர்த்தர் இன்னைக்கு சொல்ற, நான் உன்னை திரும்பவும் துளிர்க்க பண்ண போகிறேன். அல்லேலூயா. மறுபடியும் துளிர்ப்பாய். அந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க. என்னை கர்த்தர் துளிர்க்க பண்ணுவார். மீண்டும் தேவன் என்னை துளிர்க்க பண்ணுவார். மறுபடியும் நான் துளிர்த்து வளரப்போகிறேன். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என் நம்பிக்கை கெட்டு போகவில்லை. என் நம்பிக்கை உருக்குலைந்து போகவில்லை. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, கர்த்தர் என் வாழ்விலே செய்வார். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் மீண்டும் துளிர்ப்பேன். கர்த்தர் துளிர்க்க செய்வார். சொல்லுங்க, கையை உயர்த்தி, ஆண்டவரே நான் மறுபடியும் துளிர்ப்பேன். எந்த இடத்துல பட்டு போன மரத்தை போல இருந்தேனோ அதே இடத்துல ஒரு துளிர்வு எனக்கு வரப்போகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லுகிறார், யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் நன்மை செய்யும்படி நான் திரும்பவும் நினைத்தேன். அல்லேலூயா. திரும்பவும் அவர் துளிர்க்க பண்ணுவார். ஸ்தோத்திரம். திரும்பவும் துளிர்க்க பண்ணுவார். அதில் இரண்டாவது நம்ம வாசிக்கும் பொழுது, அருமையானவர்கள், அதில் எழுதப்பட்டிருக்கிறது அந்த வசனத்திலே, செடி கனியை தரும் என்று எழுதியிருக்கிறது. திரும்பவும் கனி உண்டாகும் என்று சொல்லுகிறார். துளிர்த்து அது கனி உண்டாக்குகிற மரமாய் மாறுமாம். துளிர்க்கும் பொழுதே இவ்வளவு சந்தோஷம் இருக்கிறது என்றால், துளிர்க்கும் பொழுதே இவ்வளவு ஆச்சரியமான காரியங்கள் இருக்கிறது என்றால், துளிர் விடும் பொழுதே இவ்வளவு மகிழ்ச்சி இருக்கிறது என்றால், அது கனி கொடுக்கும் பொழுது எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்கும். அல்லேலூயா. ஒரு செடியானால், ஒரு மரமானால், அதில் எதிர்பார்க்கிறது துளிர்வு மட்டுமல்ல, அதில் என்ன வரணும்? கனி வரணும். ஒரு மரத்தை நடும் பொழுது என்ன எதிர்பார்ப்போடு ஒரு மரத்தை நடுகிறோம்? சொல்லுங்கள், என்ன எதிர்பார்ப்போடு? முன்னாலெல்லாம் ஒரு தென்னை மரம் வச்சா அது 10 வருஷம் 15 வருஷத்துக்கு அப்புறம் தான் காய்க்கும், அப்படிதானா? முன்னாலெல்லாம். இப்போ அப்படி இல்லை. இப்போ சொல்கிறான், 1 வருஷத்தில் காய்ச்சிருமையா. ஸ்தோத்திரம். இப்போ பாருங்கள், 1 வருஷத்தில் காய்ச்சிரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு கொய்யா செடி வச்சு அவன் சொல்கிறான் 3 மாதத்தில் காய்ச்சிருங்கிறான். ஸ்தோத்திரம். ஏன்னா இப்போ எல்லாருக்கும் என்ன வச்ச உடனே என்ன வரணும்? பலனை பார்க்கணும். இப்போ நம்ம 5 வருஷமோ 10 வருஷமோ காத்திருக்க நம்மளால முடியாது. முடியுமா? முடியாது. முடியவே முடியாது. காத்திருக்கவே முடியாதுயா. எல்லாம் உடனே நடக்கணும். நமக்கு இன்னைக்கு மரத்தை வச்சா நாளைக்கே காய்ச்சா கூட சந்தோஷம்தான். சந்தோஷம்தான். அல்லேலூயா. இன்னைக்கு மரத்தை வச்சு நாளைக்கு பலனை அனுபவிக்கணும்னா அது இன்னும் சந்தோஷமா இருக்கிறது, இன்னும் மகிழ்ச்சியா இருக்குது. பரவாயில்ல பாஸ்டர், நாளைக்கு வந்துருமா பாஸ்டர், நாளைக்கே கிடச்சிருமா பாஸ்டர், நாளைக்கே எல்லாம் கைகூடி வந்துருமா பாஸ்டர், நான் விதைச்சிடலாம், நாளைக்கே கிடச்சிருமா பாஸ்டர். அல்லேலூயா. கிடைக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பூமி தன் பலனை தந்து அது கனி கொடுக்கும்படியாய் மாறும். அல்லேலூயா. திரும்பவும் கனி உண்டாகும். நான் சொல்லுகிறேன், உங்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் அனுபவிக்க முடியாமல் இருக்கலாம். உங்கள் பிரயாசத்தின் பலனை உங்கள் வாழ்க்கையிலே பார்க்க முடியாமல் இருக்கலாம். உங்கள் பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம். நீங்கள் சொல்லலாம், இந்த பூமியிலே நான் விதைத்திருக்கிறேன், எனக்கு பலன் இல்லை. இந்த பூமியிலே நான் விதைத்திருக்கிறேன், இன்னும் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை. இந்த பூமியில் நான் விதைத்திருக்கிறேன், இன்னும் நான் எதிர்பார்க்கிறது எனக்கு நடக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, நான் திரும்பவும் நினைத்தேன், இந்த பூமி, இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமி பலனை கொடுத்து இவர்கள் கனிகளை அனுபவிக்க போகிறார்கள். அல்லேலூயா. பூமி பலனை தரும். 1ஆம் சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அதுதான் ஒரு நீதிமானின் ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீதிமானின் வாழ்க்கை அதுதான், நீதிமானின் உயர்வு அதுதான், நீதிமானின் வாழ்க்கையினுடைய நிலையை தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்போம். அதான் பலன் உண்டாகிறது. திரும்பவும் பலன் கிடைக்கும். நீங்கள் பட்ட பிரயாசத்திற்கு பலன் இல்லையா? நீங்கள் பட்ட பிரயாசத்திற்கு நன்மையை பார்க்க முடியலையா? நான் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டேன், அதுக்குரிய பலன் எனக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறீர்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, அருமையானவர்களே, கர்த்தர் பூமி பலனை தரும்படியாக அந்த கனியின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார்.
நீங்கள் எதிர்பார்த்த பலன் இன்னும் கிடைக்கல, நீங்கள் எதிர்பார்த்த பலன் இன்னும் வரலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றார், திரும்பவும் கனி கொடுக்கும்படி, கனி உண்டாகும்படி செய்வேன். அல்லேலூயா. நீங்கள் எடுத்த முயற்சிகள், நீங்கள் பட்ட பிரயாசத்தினுடைய பலன்களை இதுவரையும் நீங்கள் அனுபவிக்க முடியாமல் இருந்திருந்தால், இதுவரைக்கும் பார்க்க முடியாமல் இருந்திருந்தால், இன்றைக்கு ஒரு காற்று வீச போகிறது, இன்றைக்கு ஒரு பனி பெய்ய போகிறது, இன்றைக்கு ஒரு மழை பெய்ய போகிறது, இன்றைக்கு ஒரு அசைவு உண்டாக போகிறது. உங்கள் மேல் அவருடைய பிரசன்னத்தை அனுப்ப போறாரு, உங்கள் மேல் அவருடைய கிருபை அனுப்ப போறாரு, உங்க மேல் அவருடைய வல்லமை அனுப்ப போகிறாரு. பட்டு போன மரத்தை போல, பாழடைந்த நிலத்தை போல இருக்கிறவர்கள் மேலே இந்த பனி பெய்யும் பொழுது, இந்த மழை பெய்யும் பொழுது அங்கே அது பலனை உண்டாக்குமா? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களின், ஆவிக்குரிய உன்னத நிலைமைகளை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்க போறாரு. நீங்க பலனை எதிர்பார்க்கிறீங்களா? நீங்க பலனை எதிர்பார்க்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில நீங்க பட்ட பிரயாசத்தின் பலனை அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்குதுன்னா, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் அதை திரும்பவும் கொடுப்பேன். ஹல்லேலூயா. எப்போ கனி உண்டாகணும், பலன் கிடைக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கு, எல்லா தேவ பிள்ளைகளும் இருக்கு. நான் பட்ட பிரயாசத்துக்கு பலன் எனக்கு கிடைக்கணும், நான் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் எனக்கு உண்டாகணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த 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 ஆசீர்வாதத்தை நம்ம வாழ்க்கையில் அனுபவிப்பதற்கு ஆண்டவர் என்ன சொல்றார்? வேதம் என்ன சொல்லுது? மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை, திராட்சை கொடியிலே பலன் இல்லாமலும் போவதில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பூமியிலே உங்களுக்கு, அதனால் பூமியிலே உங்களுக்கு பலனும், உங்கள் திராட்சை செடியிலே உங்களுக்கு கனியும் உண்டாகும். எப்போ நீங்க எதிர்பார்க்கிற பலன், எதிர்பார்க்கிற கனி உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கிறது அப்படின்னு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில சொல்ல விரும்புகிறார். நீங்க எப்போ அதை பெற்றுக்கொள்ள முடியும்? 3ஆம் அதிகாரம், நீங்க 3ஆம் அதிகாரத்தை திருப்பி கொண்டால், ஜனங்கள் கர்த்தரிடத்திலே திரும்ப வேண்டும். அதன் 7ஆம் வசனத்தை படியுங்கள். 7ஆம் வசனம், உங்கள் பிதாக்களின் நாட்களில், உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி கட்டளைகளை கைக்கொள்ளாமல் என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு நான் திரும்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதில் ஒரு முக்கியமான ஆசீர்வாதம் இந்த 3ஆம் அதிகாரத்தில் இருக்கு. ஒரு தெய்வீக ஆசீர்வாதம் இந்த 3ஆம் அதிகாரத்தில் இருக்கு. தெய்வ பிள்ளைகளுக்கு தேவன் வானத்தின் பனகலிகளை திறந்து ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் இந்த 3ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அதை உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கிறதுக்கு முன்னாடி சொல்றாரு, நீ திரும்பணுங்கிறாரு. நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்பினால் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் திரும்புவார். என்ன திரும்பணும்னு கேட்குறாங்க. ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் என்னை வஞ்சித்து விட்டீர்கள், நீங்கள் என்னை வஞ்சித்து விட்டீர்கள், ஆகவே நீங்கள் இதிலிருந்து திரும்ப வேண்டும். நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்பினால் அவர் உங்கள் காரியத்திலே ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். அல்லேலூயா. தேவனுடைய காரியத்தை நிறைவேற்ற அவர்கள் மனமில்லாமல் போகும் பொழுது ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என்னை வஞ்சித்து விட்டீர்கள், அதனால என்கிட்ட இப்ப திரும்புங்க, நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். ஜனங்கள் கேட்கிறாங்க, அப்படி என்ன நாங்கள் உங்களை வஞ்சித்தோம், அப்படி நாங்கள் எப்படி உங்களை வஞ்சிச்சு ஆண்டவரே அப்படின்னு கேட்கும் பொழுது தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எனக்கு கொடுக்கிறவைகளை என் சமூகத்திலே கொண்டு வரவில்லை. அப்படி சொல்லிட்டு தான் சொல்றார், தசம பாகங்களை பண்டக சாலையில் கொண்டு வாருங்கள், வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகுமட்டு நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேனா இல்லையாங்கிறத என்ன செய்யுங்க, சோதித்து பாருங்க. நீங்கள் என்னை வஞ்சித்து விட்டீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு நாம் கொடுக்க வேண்டிய காரியத்தை, தேவனுக்கென்று கொடுக்க வேண்டிய விஷயத்தில் நாம் சற்று திரும்பி நிற்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுக்க தாமதிக்கிறார். நல்லா கவனிங்கள். தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் வெளிப்பாடுகளை கொடுத்து நேர்த்தியாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், இவர்கள் திரும்பினால் நானும் திரும்புவேன். ஹல்லேலூயா. இவங்க கனி மறுபடியும் கொடுப்பாங்க, இவங்க திராட்சை செடியில் கனி உண்டாகும், பூமி
பலனையும் கொடுக்கும். என்னுடைய பிள்ளைகளே, தசம பாகங்களை பண்டக சாலையில் கொண்டு வாருங்கள். வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிப்பனா இல்லையா என்பதை என்ன செய்யுங்க, சோதித்து பாருங்கள். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, காணிகள் தசம்பாங்களை கொடுக்கும்போது ஊழியக்காரங்க அதை வாங்கி அவர்கள் பெரிய ஆளாகிறாங்க, அவர்கள் வசதியுடையவர்களாய் மாறி விடுகிறார்கள் என்கிற தவறான எண்ணங்கள், தவறான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், நீங்கள் கொடுப்பது ஒரு ஊழியக்காரனுக்கு அல்ல, நீங்கள் கொடுப்பது கர்த்தரை கனம் பண்ணி. என்னைக்கு நம்ம கர்த்தருக்கு கொடுக்குறோங்கிற எண்ணம் நமக்கு வருதோ அன்னைக்கு தான் அந்த ஆசீர்வாதம் நமக்கு வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. லேவிக்கு எந்த விதமான சுதந்திரம் கொடுக்கப்படலை. தசம பாகம் அவனுக்கு சுதந்திரம்னு சொல்லிட்டாரு. அப்படிதானே பழைய ஏற்பாட்டின் காலத்தில். ஒருவேளை ஜனங்கள் அதை கொடுக்காமல் போனாலும் ஆண்டவர் ஒரு காகத்தை கொண்டாவது எலியாவை போஷித்த மாதிரி தேவன் தம்முடைய ஊழியக்காரன் என்ன செய்வார், போஷிப்பார். அது இல்லாமல் போகிறது கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய ஜனத்தை நடத்த அவருக்கு தெரியும், நடத்த அவருக்கு முடியும். ஆனால் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு சொல்லுகிறார், உனக்கு உண்டான எல்லாவற்றிலும், உனக்கு தருகிற எல்லாவற்றிலும். அதனால தான் யாக்கோபு அன்றைக்கு தீர்மானம் பண்ணி திரும்பி வர பண்ணினார். ஆண்டவரே, நான் திரும்பி இந்த தேசத்திற்கு வந்தால் எனக்கு தருகிற எல்லாவற்றிலும் இதை நான் செய்வேன், இதை நான் கொடுப்பேன் என்று பொருத்தனை பண்ணினதை தேவன் அங்கீகரித்தது மட்டுமல்ல, 20 ஆண்டுகளுக்கு பின்னால அதை என்ன செய்கிறாரு, ஞாபகப்படுத்துறார். அல்லேலூயா சொல்லுவோம். சுத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. திரும்பவும் சொல்றார், அன்னைக்கு நீ வனாந்தரத்தில் படுத்திருக்கும் பொழுது, உன் சகோதரனுக்கு பயந்து வரும் பொழுது நீ என்னோடு என்ன உடன்படிக்கை பண்ணினாய், அதை எப்பொழுது பாருங்கள், அதை நிறைவேற்ற தன்னை ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தாரோ யாக்கோபுக்கு ஆசீர்வாதம் அப்பதான் வர ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை, நமக்குள்ளே இருக்கிற தவறான எண்ணங்கள் மாற்றப்பட வேண்டும். தவறான எண்ணங்கள் மாற்றப்பட வேண்டும். நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு வழிமுறைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். தசம பாகங்களை பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். ஆமென். தசம பாகம் கர்த்தருக்கு உரியது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க, நாம் தேவனுடைய வார்த்தைகளை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். வசனத்தை படிக்கணும். திரும்பவும் துளிர்க்கும், திரும்பவும் பலன் வரும், திரும்பவும் கனி உண்டாகும். எப்பொழுது தேவனுக்கு அடுத்த காரியங்களை நம்ம செய்ய ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுங்க, நான் இதை செய்ய நினைத்தேன், நான் இதை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க நினைத்தேன், தேவனுடைய ஜனங்களுக்கு நான் இதை செய்யும்படிக்கு நினைத்தேன். ஒருவேளை பலனற்றவர்களாய் நிற்கிறீர்களா? இன்னைக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு எல்லா விதங்களிலும் தெய்வீக ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொடுக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. திரும்பவும் ஒரு மாற்றம் வரப்போகுது, திரும்ப ஒரு வித்தியாசம் வரப்போகுது. ஒருவேளை நீங்கள் முடிவு பண்ணியிருக்கலாம், இது முடிஞ்சு போச்சு, இனிமேல் இதை ஒன்றுமே பண்ண முடியாது, இதை எதுவுமே சரிப்படுத்த முடியாது, இந்த காரியம் எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டீங்க, இப்படித்தான் கடைசி வரைக்கும் வாழ்ந்து முடிக்கணும், இப்படி தான் கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கை இருக்க போகுது. சோத்திரம். இல்லைங்க, பாழான நிலத்தின் மேல் ஒரு பனியை கர்த்தர் பெய்ய வைக்க போகிறோம். உலர்ந்து போன எலும்புகளுக்குள்ளே ஒரு ஜீவனை வைக்க போகிறார். கனியற்ற மரத்திலே ஆமேன் அது பூக்க போகிறது, அது காய்க்க போகிறது, அது கனியை கொடுக்க போகிறது. நம்ம ஆண்டவருக்கென்று செய்தவைகளின் பலன்களை ஆண்டவர் கொடுக்காமல் இருப்பாரா? ஆண்டவர் தராமல் இருப்பாரா? அதை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாமல் இருப்போமா? இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒரு தீர்மானத்தோடு தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். யூதாவுக்கும் எருசலேமுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன். வானம் பனியை தரும், பூமி பலனை தரும், செடி கனியை தரும். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம் உண்டாகும்னு நினைக்கிறீங்களா? இந்த நன்மை உங்களுக்கு உண்டாகும்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி கர்த்தர் ஒரு மழையை பெய்ய பண்ண போகிறார். வறண்ட நிலத்தில் ஒரு மழை வரப்போகிறது, வறண்ட நிலத்தில் ஒரு ஆசீர்வாதம் வரப்போகிறது. ஏசாயா 58:8 என்ன சொல்கிறது பாருங்கள். ஏசாயா 58:8 வாசிங்க பார்க்கலாம். ஆமென். சீக்கிரமாக ஏசாயா 58:8. விடியற் காலத்து வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து.
ஆமென், ஆமென். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில், இன்றைக்கு தேவன் அனுப்புகிற பனி, இன்றைக்கு தேவன் அனுப்புகிற மழை உங்களுக்குள்ளே ஒரு சுக வாழ்வை துளிர்க்க செய்ய போகிறது. செத்த வாழ்க்கை வாழ்கிறேன்னு நினைக்கிறீங்களா? மற்றவர்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கிறீங்களா? ஐயோ, மற்றவர்கள் என்னை பார்க்கிற நிலைக்கு நான் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு மழையை, ஒரு பனியை, ஒரு காற்றை இந்த பூமியின் மேலே, பாழடைந்த நிலத்தின் மேலே அவர் பெய்ய பண்ண போகிறாராம். பலன் வரப்போகிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் திரும்பவும் எனக்கு அதை கொடுக்க நினைத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் எழும்பி நிற்போம், ஜெபம் பண்ண போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி, நம்மளை ஒப்பு கொடுத்து, பரிசுத்த ஆவிக்குள்ளே கழிகூர்ந்து இன்னைக்கு சொல்ல போகிற வார்த்தை, நான் நினைத்தேங்கிறாரு, திரும்பவும் உன்னை துளிர்க்க வைக்க போகிறேன். சகோதரியே, நீ மறந்துடாத. சகோதரனை நீங்கள் மறந்துடாதீங்க. சகோதரியை நீங்கள் மறந்துடாதீங்க. இன்னைக்கு ஒரு வல்லமை உங்கள் மேலே தொடப்போகுது. ஒரு வல்லமை, ஒரு பனி உங்கள் மேலே விழப்போகுது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் மேலே விழப்போகிறது. இப்போ இதுவரைக்கும் வாழ்ந்தது போல அல்ல, இதுவரைக்கும் நடந்தது போல அல்ல. இனிமே உங்கள் லைஃபே மாறப்போகுது. ஆமாம், உங்கள் லைஃப் ஸ்டைலே மாறப்போகுது. கர்த்தர் ஒரு மகா பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் செய்ய போறாரு. ஆமென், ஆமென். பலன் உண்டாகும், பலன் உண்டாகும். நீ விதைக்கிறதுக்கு பலன் உண்டாகும். ஆமென், நீ விதைக்கிறதுக்கு பலன் உண்டாகும். கர்த்தருக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் பலன்களை கர்த்தர் உனக்கு திரும்ப தருவார், திரும்ப தருவார், திரும்ப தருவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திரும்ப தருவார், திரும்ப தருவார், திரும்ப தருவார். எதையும் இழந்து போக மாட்டீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதையும் இழந்து போக மாட்டீங்க. எதுவும் உங்களை விட்டு போகாது, ஏதும் உங்களை விட்டு எடுக்கப்படாது, ஏதும் உங்களை விட்டு விலகி போகாது. அதை நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன்னு சொல்றாரு. உனக்கு நான் திரும்ப கொடுப்பேன்னு சொல்றாரு. உமது ஜனங்கள் உண்மையிலே மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்பவும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய போற அற்புதத்துக்காய் நன்றி. இப்பொழுது ஒரு பனி, ஒரு பனி, ஒரு மழை, ஒரு பிரசன்னம், ஒரு தேவ வல்லமை உங்கள் மேலே இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இறங்கட்டும், இந்த நிலத்தின் மேல் இறங்கட்டும், உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கட்டும், தேவ ஜனத்தின் மேல் இறங்கட்டும். ரபா ஷதரா கதா ரபா உடாபா ரகதா சந்தலா கதா ரிகா ரபா கரபா. Glory, 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 glory. ஆமென், ஆமென். பட்ட பிரயாசத்திற்கு பலனை இதுவரைக்கும் பார்க்கலன்னா, இன்னைக்கு உங்க மேல பெய்திருக்கிற பனி அந்த பலனை கொண்டு வரும். பூமி பலனை தரும். நீங்க நிறைய விதைச்சிருக்கீங்க, நீங்க நிறைய பிரயாசப்பட்டிருக்கிறீங்க, உங்க திறமைக்கு மிஞ்சி கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறீங்க. பலன் இல்லாமல் போகாது. அதுக்கு பலன் பல மடங்கு வரும். 100 மடங்கு பலன் வரும். 100 மடங்கு பலன் வரும். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் கொடுத்தார். தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று கொடுக்கிற கரங்கள் ஆசீர்வாதமாயிருக்கும். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவருடைய வாழ்க்கையும் குடும்பத்தையும் ஆண்டவர் கட்டி எழுப்புவார். கர்த்தர் செய்கிற அற்புதங்களுக்காக நன்றி. ஆண்டவர் இந்த ஆராதனை ஆசீர்வதித்ததற்காக நன்றி. தேவனுடைய வார்த்தைகளுக்காக நன்றி. வல்லமையை விளங்க பண்ணினதற்காக நன்றி. ஆராதனுடைய ஒவ்வொரு நிலைகளிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி. திரும்பவும் நான் செய்யும்படி நினைத்தேன். ஹல்லேலூயா. உங்கள் நினைவுகள் எவ்வளவு ஆச்சரியமானவைகள், உங்கள் நினைவுகள் எவ்வளவு ஆச்சரியமானவைகள். நீ நினைத்திருக்கிற நினைவுகளுக்காக ஸ்தோத்திரப்பா. நீர் எங்களை மறக்கல, நீர் எங்களை மறக்கல. திரும்பவும் செய்ய கர்த்தர் நினைத்ததற்கு ஸ்தோத்திரம். தேவக்கரங்கள் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். இந்த வாரம் முழுவதும் தேவக்கரம் இருக்கட்டும். பிரயாணங்களிலே கூட இரும். வேலைகள், தொழில்களை ஆசீர்வைத்து கொடும். குடும்பத்தில் நன்மைகளை வர்ஷிக்கப்படும். சகல ஆசீர்வாதமும் உம்முடைய பிள்ளைகள் பெற்று ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும். தேவக்கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வைத்து அனுப்புகிறேன். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.